செய்வீர்கள். ராஜரீக பிரமாணத்தை பிரமாணமா இந்த அன்பை பற்றி யாக்கோபு எழுதுகிறார். அதாவது பிரமாணம், பல பிரமாணம் வேதத்தில் இருக்கிறது. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது எல்லாமே ஒரு சட்டங்கள். அந்த சட்டங்கள் தான் பிரமாணங்கள். வேதத்தில் நிறைய பிரமாணங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமாக சூரிக்கு 10 கட்டளையாக எல்லாம் அடங்கினது போல் அந்த 10 கட்டளையாக சுருக்கி கொடுத்தார். அந்த 10 கட்டளையும் 10 கட்டளையில் பாதி மனுஷனுக்காகவும் பாதி கடவுளுக்காகவும் 2 பிரிவாக இருக்குது. அந்த 2 பிரிவும் சுருக்கி உன் முழு உள்ளத்தோடு ஆத்துமோடு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரு கட்டளையாகும். இன்னொரு கட்டளை அதுக்கு இணையாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல். ரெண்டுமே அன்பு தான். மனுஷனிடத்தில் அன்பு, தெய்வனிடத்தில் அன்பு. அதை தான் கொண்டு வந்து இவர் எழுதுகிறாரு. இது அன்பு என்பது ராஜரீக பிரமாணம். அதாவது எல்லா பிரமாணத்தையும் இந்த பிரமாணம் தான் ஆளுகை செய்யுது இல்லையா? ராஜரீக பிரமாணம்னா ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் மந்திரி இருக்கலாம், அவருக்கு ஒரு பவர் இருக்குது இல்லையா? ஹோம் மினிஸ்டர், இது மாதிரி பல மந்திரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே பவர் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பவர் இருக்குது. சிப்பாய் இருக்கிற அதிகாரி இருக்கிற, ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், பலவீனமான அதிகாரங்களும் பொறுப்புகளும் இருக்குது. எல்லாருக்கும் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனால் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல, முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இயங்கும். அவர் நினச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்போது அதுபோல் தான் இது ராஜரீக பிரமாணம் அன்பு. எல்லா பிரமாணங்களையும் கண்ட்ரோல் கொண்டு வருது, எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் இதுதான் ராஜா மாதிரி இருக்குது. அதனால் அதை இந்த அன்பு என்பது ஒரு ராஜரீக பிரமாணமாக இருக்கிறது. அது ஏன் அவங்க சொல்கிறேன்னா, அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே, இன்றைக்கு என்னோட கூட பேசுங்க, நான் கேட்க வந்திருக்கிறேன்ப்பா. அந்த ராஜரீக பிரமாணத்தை புரிஞ்சுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர் தீரையா, எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர் தீரையா. உன் வருகையில் நானும் சரியாக இருக்க, உன் வருகையில் நானும் சரியாக இருக்க, கிருபையால் மூடுமையா என்னை, கிருபையால் மூடுமையா, கிருபையால் மூடுமையா என்னை, கிருபையால் மூடுமையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு தொடர்ந்து பார்த்து வருகிற அந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னென்னா, இயேசு கிறிஸ்து அதிகமாக பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை குறித்து தான் நம்ம ஆரம்பித்தோம். அதில் தான் ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, அதோட முக்கியத்துவம், எந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்துகிறாரு, அதிலிருந்து நாமும் இயேசு கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இதெல்லாம் பார்த்து வந்தோம். இயேசு அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகளில் இன்னும் ஒன்று எதுனா, அதுதான் விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை இயேசு அதிகமாக, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் நீங்கள் அதிகமாக இதை பார்க்கலாம். அது ஏன் இந்த விசுவாசம் என்ற வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார், சில நேரத்தில் அதுக்காக கடிந்து கொள்கிறார். அப்போது அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன, ஏன் என்று தான் நம்ம ஆராய்ந்து படிக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இதை தியானித்து கொண்டு இருக்கும்போது இதை பற்றி தான் நான் செய்தி எடுக்க ராத்திரி வேளையில் அமர்ந்திருந்த பொழுது, அதோடு கூட அதுக்கு இணையாய் இன்னும் 2 காரியங்களை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். சரி, இதை சொல்லிட்டு அது போகலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடினால நான் அதுக்கு வந்துட்டேன். இதை பற்றி தான் படிக்க போகிறேன் பின்னாடி. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 எப்படி ஒன்றாக இணைந்து இருக்கிறார்களோ,
அவங்க இணைந்தால் தான் அந்த தெய்வம் முழுமையாக செயல்பட முடியும். அதேபோல் ஆவி, ஆத்மா, சரீரமாக்கிய மனிதர்களாகிய நாம் 3 பதங்களாக இருக்கிறோம். அந்த 3ம் இணைந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு மனிதனாக செயல்பட முடியும். அதுபோல தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான குணாதிசயங்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த 3 முக்கியமான அந்த குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருந்தால் தான் அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழவே முடியும். அது என்னன்னா, அன்பு, கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த 3 மிக முக்கியமானதாக இருக்குது. இது 3 பற்றி ஒருத்தன் தெரியாமல் புரிஞ்சிக்காமல் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ முடியும். கிறிஸ்தவனாக இருக்கலாம், சபைக்கு போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனா, கடவுள் விரும்புகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும்னா அவன் கடவுளுடைய அன்பை பற்றி படிச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். 2வது கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படுதல் அவன் கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கணும், கீழ்ப்படுதல் அவன் அறிந்திருக்கணும். 2வது விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். இது 3 ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கணும். இது மிகவும் ஒரு அடிப்படையான சத்தியம். இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல் எதை பற்றி நீ ஆழமாக படித்தாலும் சரி, எதை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சிட்டாலும் அதில் உங்களால் நிலைத்திருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இதை படிச்சுட்டு தான் அதெல்லாம் படிச்சிங்கன்னா இதுதான் உங்களுடைய ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துடைய ஒரு அஸ்திபாரமாக நிற்கக்கூடியது. இது மேலே நின்று தான் நம்ம பல காரியங்களை நம்ம கட்டணும், பல காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தேன்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இந்த அன்பை குறித்து கொஞ்ச நாள் பேசிட்டு, கீழ்ப்படுதலை கொஞ்ச நாள் பேசிட்டு, அப்புறம் விசுவாசத்தை கடைசியாக இயேசு அது முக்கியத்துவப்படுத்தினேன். அப்படி பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆண்டவர் சில காரியங்கள் எனக்கு உணர்த்தினார். அதன்படியாக நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, இந்த அன்பு குறித்து தான் பேச போகிறோம் இல்லையா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நமக்கு. ஆமாம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணுற ஆண்டவர் நன்மையை மாற்றி கொடுத்துறாரு. ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் இவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறார். உனக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் திசை தெரிவி மாற்றி விட்டுறாரு. அல்லேலூயா. அவங்க தீமையை செய்யணும்னாக்க நன்மையாக்கி விட்டுறாரு இல்லையா. யோசிப்படி வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாமே அவனுக்கு ராங்காகவே நடக்குது, எல்லாமே வேறு மாதிரி நடந்திருக்கு, எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் பண்ண எல்லாத்தையும் தூக்கி நான் பண்ணிட்டு வேறு மாதிரி ஆக்கி எல்லாம் நன்மைக்கு ஏதாவது மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், தீவனோ அதை என் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. அதனால் உங்கள் சுற்றி பல காரியங்கள் நடக்கலாம், தீமையான காரியங்கள். சோர்ந்து போகாதீங்க, நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுபடினால் அவர் என்ன அன்பு கூறுகிறார். 2 பேருக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறேன்னா அது தெரியாமல் போய்டும், அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே. ஆமாம், அதை எப்படி மாற்றணும் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பார். குறிப்பிட்ட நாள் ஒன்று வரும், அதை அப்படியே தலைகீழாக தூக்கி ஒன்று மேலே நிற்க வைத்துருவார். அல்லேலூயா. அதனால் உங்கள் நடக்கிற என்னடா நம்ம நன்மை தானே செய்கிறோம், நமக்கு ஏன் இந்த தீமை நடக்குது அப்படின்னு கவலைப்படாதுங்க. கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாக அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன நடக்குதுன்ற முக்கியம் இல்லை, அதை காட்டில் நான் இன்னும் அதிகமாக நேசிப்பேன். அல்லேலூயா. இன்னும் உமக்காய் ஓடுவேன், உமக்காய் உழைப்பேன். ஆண்டவரே எனக்கு என் காரியங்களை நீங்கள் பார்த்துங்க அன்று நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவோம். இப்போது இந்த 3 இருக்கு இல்லையா, அன்பு, கீழ்ப்படிதல், விசுவாசம். இது 3மே இயேசுவினிடத்தில் தான் நம்ம முழுமையாய் பார்க்க முடியும் இல்லையா. அவர் தான் அந்த முழு அன்பையும் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அவர் தான் உண்மையான கீழ்ப்படிதல், உண்மையான. ஆமாம், தேவனுக்கு 100% கீழ்ப்படிந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாருமே இந்த உலகத்தில் காட்ட முடியாது. மோசேவா, எலியாவா, தாவீதா, தானியேலா அப்படின்னு யாருமே நம்ம 100% இவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்லக்கூடிய மனிதர் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா எல்லாம் ஆதாமுக்குள் நம்ம என்ன பண்ணோம், பாவிகளாக பிறந்துட்டோம். எங்கேயோ எந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம், தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பிறப்பிலே நம்ம பாவிகளாக பிறந்தபடினாலே நம்மளால் தப்பை செய்யாமல் இருக்க முடியல. அதனால் இயேசுக்கு அளவுக்கு நாம் இல்லை. இயேசு மாத்திரம்தான் அவர் 100% கீழ்ப்படிந்தவராக இருந்தார். 100% அவர் முழு அன்பையும் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார்.
அவர் தான் 100% ஒரு விசுவாசம், 100% விசுவாசத்தில் அந்த தேவனுடைய விசுவாசம் அப்படியே இயேசுக்குள்ளே இருந்தது. அதை வெளிப்படுத்தி அவர் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவர் செஞ்சு காட்டினார். அவர் அப்போ இயேசு கிட்ட தான் இந்த 3 குணாதிசயம் இருக்கிறது. அதனால தான் அப்போது முந்தின ஆதாமாக்கிய இயேசு, நம்ம ஆதாம் இருக்கிறார், அதாவது முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம், 2வது வந்த ஆதாம். அந்த ஆதாமை நம்ம அந்த ஆதாம் விழுந்து போன ஆதாமா இருக்கிற அவனிடந்து கற்றுக்கொள்ள முடியல. இவர் மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறந்து பாவம் இல்லாதவராய் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். நம்ம அவரையே ஃபோக்கஸ் பண்ணி அவரை நோக்கி பார்த்து இந்த குணாதிசயங்களை நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தை துவக்குறவரும், ஆமாம், கீழ்ப்படுதலை கற்றுத்தருகிறவர், என்னிடத்துல கற்றுக்கொள். என்ன கற்றுக்கிறது? அவர்கிட்ட போய் கீழ்ப்படுதலை கற்றுக்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம முற்றிலுமாய் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே, இல்லையா? எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதில் 16, 17 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். மறுபடியும் வாசிங்க 16வது வசனத்தை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இதுக்கு இப்படி வார்த்தை சொல்ல, நீங்கள் என்னை முதலாவது அன்பு கூறவில்லை, நான் உங்களை முதலாவது அன்பு கூர்ந்தேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க அப்புறம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். இங்க வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, மறுபடியும் அதை வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் அதை அவர் கொடுக்கத்தக்கதாக, நீ கேட்டதை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நீங்கள் கனி கொடுங்க, நீங்க கனி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அந்த கனின்றதுக்கான அந்த அடுத்த வசனத்துல 17 வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று கனி கொடுக்கிறது என்ன? அன்பா இருக்கிறது தான் சொல்ல வர்றாரு. ஒருவருக்கொருவர் நீங்க அன்பா இருக்க வேண்டும் என்று கனி கொடுங்க. அது நம்ம அன்பா இருக்கிறது தான் நம்ம வேண்டிக் கொள்கிறது ஆண்டவர் பிதா செய்யறாரா. ஹல்லேலூயா. ஹலோ, முழு பைபிள் 2 வார்த்தையில் அடுக்குனா, ஒரு வார்த்தையில் அடுக்குனா அன்பு, ஒரு வார்த்தையில் அடுக்குனா அன்புன்னு சொல்லிடலாம். அந்த அன்பு 2 விதமாக இருக்குது. என்னென்னா, ஒன்று தெய்வனிடத்தில் அன்பு கூறுவது, இன்னொன்று ஆமாம், இதுதான் வேதத்துடைய முழு பிரமாணத்துடைய தேவன் விரும்புகிற முழு சத்தியத்துடைய சுருக்கம். என்னென்னா, ஒரு மனிதன் கடவுளை கிட்ட அன்பு கூடணும். ஏன்னா கடவுள் தான் எல்லாமே, நமக்கு எல்லாமே அவர் தான். இன்றைக்கி நம்ம நிற்கிறோம், பார்க்குறோம், நடக்கிறோம், சாப்பிட்றோம், நாம் உருவானது அவரால் தான், இல்லையா? நாமே அவர் தான், அவருக்கு சொந்தமானது. அப்போ எல்லாமே அவர் தான். அப்போ நம்ம முதலாவது முழுவதுமாய் அன்பு கூற வேண்டியவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன். அப்போ இதுதான் தேவனை எதிர்பார்க்குறாரு மனுஷங்கிட்ட. 2வது, அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நீங்கள் அவங்களிடத்தில் அன்பு கூறணும், இல்லையா? இப்போ தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிச்சுட்டா அவன் மனுஷங்களும் அன்பு கூற ஆரம்பிச்சிருவான். மனுஷரிடத்தில் அன்பு கூறிட்டா இதில் என்னன்னா 10 கட்டளை இன்க்ளூட் ஆகிடும். கொலை செய்யாது இருப்பாயாகி. ஒருத்தரை நேசிக்கிறவங்களை போய் நம்ம கொலை பண்ணிவிடுவோமா? நேசிக்கிறவங்களை போய் பொய் சொல்லுவோமா? நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்களை போய் அவங்க பொருளை திருடுவோமா? அப்போ இந்த 10 கட்டளையும் அது எங்கே அடங்கிறது? இதுக்குள்ளே அடங்கிறது. தேவனை அன்பு கூறும் பொழுது, தேவனுக்கு அன்பு கூறும்போது மனிதனை அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். மனுஷன் அன்பு கூறும்போது மனுஷனுக்கு ஒரு தீங்கும் நம்மளால் செய்ய முடியாது. நம்ம அன்பு கூற ஒருத்தரை
எப்படி நினைப்பேன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஹல்லேலூயா. யாரை நம்ம அதிகமாக அன்பு கூறுறோமோ அவங்களுடைய நலனை விரும்புவோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், யாரோ ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அன்பு கூறும் பொழுது அவங்களுடைய நன்மையை நீங்கள் விரும்புங்க. அவங்க சுகமாக இருக்குன்னு ஆசைப்படுங்க. அவங்களுக்கு ஒரு தீங்கு நடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அவங்க சின்ன ஒரு பாதிப்பு வந்தால் கூட உங்களை கண்கலக்க பண்ணிவிடும். ஏன்னா நீங்கள் அவங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த உலகத்தில் இது எப்படி எல்லாமே உலகத்தில் எல்லாரும் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள், பகை, பிரிவு, சண்டை வராதில்லையா? இவ்வளோதான் பைபிள். இவ்வளோதான். கடவுளை புரிஞ்சுட்டு கடவுளை அன்பு கூறணும். ரெண்டாவது உலகத்தில் அன்பு கூறணும். இப்படி கூறுனா இந்த உலகம் சமாதானம் ஆகிடும். ஹல்லேலூயா. அதில் இதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அப்போது நாம் கனி கொடுக்கிறதுனா என்ன? அன்பாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. அந்த அடிப்படை சத்தியம் நமக்குள்ளே வரணும்னா முதலாவது என்ன பண்ணணும்? கடவுளை நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை உணரும் பொழுது தான் நாம் அவரை அன்பு கூற முடியும். கடவுளை ஒருத்தன் அறியாமல் அன்பு கூற முடியாது இல்லையா? முதல் கடவுள் யாருன்னு தெரியணும்ல. ஊருக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், குடும்பத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள். அதனால் கடவுள் யாருன்னு தெரியாமல் கடவுளை கூப்பிடுற. முதல் கடவுள் யாருன்னு தெரியணும். ரெண்டாவது அந்த கடவுள் நம்மை எவ்வளோ அன்பு கூறுகிறார், அவருடைய அன்பு விளங்கணும். அது புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பு செலுத்த முடியும். அப்போ கடவுளுடைய அன்பை விளங்கி கொள்ளாதவன் அவருக்கு அன்பு செலுத்த முடியாது இல்லையா? அப்போ கடவுளுடைய அன்பு புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி கொஞ்சம் படிக்கணும். கடவுளை பற்றி படிக்கணும். படித்தாதான் ஒரு அன்பு புரியும். வாசிக்கலாம். அதை 15ஆம் அதிகாரத்தில் 7வது எட்டத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசரா இருப்பீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இந்த 8வது வசனம். மறுபடியும் வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசரா இருப்பீர்கள். எனக்கு சீசரா இருப்பீர்கள். எனக்கு சீசரா இருக்கிறதுனா என்ன? இயேசுவை முற்றிலுமாய் பின்பற்றுவது. முற்றிலுமாய் அவரை போலவே நாம் செயல்பட, அவரையே நோக்கி பார்த்து அவர் எப்படி பேசுகிறார், அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இவன்றது முழுவதுமாய் அவரை பின்பற்றுவது தான் சீசர் ஆகுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை சீசர் ஆகியிருக்கீங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டுங்க. நிறைய பேர் சீசர் ஆகாமல் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. வேதனை சொல்லுங்க, சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. சீசர் ஆக்கின பிறகு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணுமே. முதல் முழுமையாய் இயேசுவை பின்பற்றுவர்களாய் மாறின பிறகு ஞானஸ்தானத்துக்கு போகணும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது? ஞானஸ்தானம் எடுத்துக்கணும்னு ஒரு கட்டாயத்தில் எடுத்துக்கிறாங்க. நானும் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் தான் சீசர் ஆகிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா தெரியல, அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கல. சீசராக கையை தூக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னு கொடுத்துட்டாங்க. முழுவதையும் பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போது முழுவதுமாக இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நிறைய பேர் பின்பற்றாமல் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து அதனால தான் நிறைய பேர் பின்மாறி போக காரணம். ஞானஸ்தானம் நீ சீசரை ஆகாமல் எடுத்தால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிக்கும் போது அவருக்கு சீசர் ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. அவருடைய சத்தியத்தை படிக்க ஒரு அன்பு விளங்க அவரை பின்பற்றவர்களாய் மாறிடுங்க. அதனால் சீசராகி எடுக்கணும்னு பைபிள் சொல்லணும். சீசர் ஆகாமல் எடுத்திருந்தாலும் தேவ சபைக்கு வருவதை தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் அவருடைய சீசர் ஆகிடுவீங்க. அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுவார். அப்போ நீங்கள் எனக்கு சீசராக இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய பதவி. என்னென்னா சபையில் பாஸ்டருங்க, நான் ஒரு ஆராதனை வீரருங்க, சபையில் ஒரு முக்கியமான மூப்பருங்க. அது இந்த உலகத்தில் நம்ம சொல்லிக்கிறது தான். ஆனால் அவர் விரும்புகிறது என்ன? அவரை முழுவதுமாய் பின்பற்றுகிற சீசர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். நான் அவருடைய சீசரன், அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் எல்லாரும் சீசர்கள். பாஸ்டரும் சீசர்,
விசுவாசிகளின் சீசர்கள். நம்ம எல்லாரும் யாரை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவை பண்ணுவோம். இந்த சீசர் என்ற பதத்தில் எல்லாரும் அடங்குவோம். பாஸ்டரு, இவர் ஆராதனை வீரர், இவர் மூப்பருன்னா வேற வேற கேட்டருக்கு. யாராக இருந்தாலும் இயேசுவை பின்பற்ற விட்டாய், அவருக்கு சீசராக மாற விட்டால் இந்த பதவிகள் எல்லாம் வேஸ்ட்டு. பதவிகள் எல்லாம் ஆமாம் அர்த்தமற்றதாகிடும் இல்லையா? இயேசுவை பின்பற்றாத ஒரு போதகனாக இருந்து, இயேசுவை பின்பற்றாத ஒரு மூப்பனாக இருந்து, இயேசுவை பின்பற்றாத ஒரு ஆராதனை வீரர் இருக்குதுல்ல, இயேசு அங்கே வெளிப்பட மாட்டார். இயேசு, யார் ஒருவன் இயேசுவை பின்பற்றுகிறானோ அவனுக்குள்ள இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஐயா, ரஜினி படத்தையே பார்த்து 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 ரஜினி பிடிச்சி போய் ரஜினி படத்து பார்த்து பார்த்து வயசாகி 70 வயசாகி கூட ரஜினி அப்போ ஒரு 20 வயசில் 30 வயசில் ரஜினி ரசிகராயிருப்பாய். இன்னும் கூட ரஜினி மாதிரி நடந்துக்கின்னு ட்ரெஸ்ஸை போட்டு 70 வயசில் ரஜினி மாதிரி ரஜினி படம் ரிலீஸ் ஆகினா அவர் டான்ஸ் ஆடினுங்கிறார் ரஜினி மாதிரி. அவர் இன்னும் முழுசாக என்ன ரஜினியே ஆகிட்டார். ரஜினியை 70 வயசாகி கூட இன்னும் ரஜினியை மறக்க முடியல. அதையே அவர் எல்லா படத்தையும் பார்த்து அவர் எப்படி கையை தூக்குறாரு, காலை தூக்குறாரு, எப்படி பேசுவார், இந்த ஸ்டைலில் சிகரெட்டை பிடிப்பார், அதையே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி அந்த ரஜினியாகவே வாழணுன்ற ஒரு ஆசையில் அவர் ரஜினியாகவே இருக்கிறார். இப்படி நிறைய பேர் ரஜினியை, சிலர் எம்ஜிஆர், சிலர் விஜய், அவங்க என்ன யாருக்கு சீசர் ஆயிட்டாங்க? ரஜினி சீசர் ஆயிட்டாங்க. ஆனால் பின்பற்றுகிறவர்கள் அவரே. ஆமாம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதே வேலை தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ண, அதேமாதிரி நானும் பண்ணிக்கிட்டேன். அப்போது ரஜினி சீசர்கள் ஆகிட்டாங்க. எத்தனை பேர் இயேசுவின் சீசர் ஆகிட்டீங்க? ஹல்லேலூயா. அவரையே பார்த்து 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 அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி நடப்பார், அவருடைய செயல்பாடுகள் என்ன, அதையே ஒவ்வொரு நாளும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே நம்ம அறியாமலே இயேசு போலே நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அவரை பார்க்க எதை நீ உற்று நோக்குகிறாயோ, எதை மீது நீ கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாயோ, எதையே நீ நோக்கி கொண்டு இருக்கிறாயோ, உன்னை அறியாமலே அது போலவே நீ மாறிக்கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை ஃபோக்கஸ் பண்ண நம்ம அறியாமலே நம்ம இயேசுவை போல அன்பு உள்ளவர்களாய் மாறுகிறோம். இயேசு போல பேச ஆரம்பிக்கிறோம், இயேசு போல செயல்பட ஆரம்பிக்கிறோம். இயேசுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. தேவனும் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை போல அந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை பின்பற்றி நாம் எல்லாரும் பாவமில்லாதவர்களாய், அவரை போல பரிசுத்தவானாய், அவரை போல வல்லமை உள்ளவர்களாய், அவரை போல பேசக்கூடியவர்களாய், அவரை போல செயல்படுகிறவர்களாய் மாறணும் என்பது தான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. இப்போ இயேசுக்குள்ள விசுவாசம், கீழ்ப்படுதல், அப்புறமா அன்பு, இதுவும் பரிபூர்ணமாக அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரிபூர்ணமாக இருக்கிற இயேசுவை நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸு அவரை உற்று நோக்கணும். பார்க்க ஒருவேளை இயேசு போல் உங்களுக்கு ஹைட்டு இல்லாமல் இருக்கலாம், வெயிட் இல்லாமல் இருக்கலாம், முக ஜாடை இல்லாமல் இருக்கலாம், இல்லை அது கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், இயேசு போல் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுடைய சுவாபங்கள் நமக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. அவரை படித்து அவர் எப்படிப்பட்டவரோ ஒரு தாகம், ஒரு இயேசு பற்றி கேள்விப்பட்டு அவனுக்கு பெரிய தாகம் வந்துடுச்சு. தான் யாருன்னு மறந்துட்டு மரத்து மேலெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு, அவன் பெரிய ஐஸ்வர்யவான் தானே. அவன் டேக்ஸ் கலெக்டர்னு அவனுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்குது, பணம் நிறைய வச்சுருக்கான், ஐஸ்வர்யவான். அவன் யாருன்றதே மறந்துட்டான். இயேசு மேலே அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்துச்சு. ஹல்லேலூயா. குள்ளனா இருந்தோம் இயேசு பார்க்கணுன்னு அந்த மரத்து மேலே, காட்டத்தி மரம், அது மேலே அவன் கண்டிப்பாக ஏற முடியாது. எப்படியாவது பார்த்தா ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு, தான் ஒரு பணக்காரன், நான் பெரிய ஒரு அதிகாரி, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது இந்த இயேசு பார்த்துருவேன்னு சொல்லிட்டு ஏறி மரத்தில் உட்காந்து அவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் தாகத்தை தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்த அந்த சகைவை அவரை தாண்டி போக முடியவில்லை. ஹல்லேலூயா. யாராவது சொன்னாங்களா இயேசுகிட்ட? இயேசு சகைன்னு ஒருத்தன் குள்ளமாக இருக்கிறான், அவன் டாக்ஸ் கலெக்டர், பணக்காரன். ஐயா, உன்னை பார்க்கறது ரொம்ப ட்ரை பண்ணிட்டான், அவனால் முடியல, இவன் மரத்து மேலே ஏற உக்காஞ்சிட்டு இருக்கிறான், போகும்போது கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க, ரொம்ப உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கிறேன். யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. நான் நினைக்கிறேன்
இன்னைக்கு சகையேன்னு ஒருத்தன் வருவான், அவருக்கு நேற்று அவர் பார்த்துருப்பார். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து தேவன் இருட்டோடு போய் ஜெபம் பண்ண போகிறார்ல, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அந்த காட்சி அவர் பார்த்துருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை அன்னைக்கு திரையில் படம் போட்டு பார்த்துருவார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சகைன்னு ஒருத்தன் வரப்போகிறான், என்னை பார்க்கணுன்னு எவ்வளோ பிரயாசம் பண்ண போகிறான், அவனுக்கு எப்படியாவது என்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவருக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, என் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டில்ல, அவனை அண்ணாந்து பார்க்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த சகையுடைய தாகம் இருக்குல்ல, இயேசுவை அண்ணாந்து பார்க்க வைத்தது. ஹல்லேலூயா. இல்லையா? அவர் பிதாவை மாத்திரம்தான் அண்ணாந்து பார்த்து ஜபிக்கிறவராக இருந்தார். ஆனால் அடுத்து இந்த சகையுக்காக தன்னை அண்ணாந்து பார்க்குறாரு. ஏன் சகையுக்காக தன்னை அண்ணாந்து பார்க்குறேன்னா, என் மேல் ஒருத்தன் தாகமாக இருக்கிறான், என் மேல் ஒருத்தன் வாஞ்சியாக இருக்கிறான், என்னை பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அது மாதிரிலே யாரும் இல்லையா? அந்த ஆண்டவருக்காய் ஒருத்தர் பிரயாசம் மெச்சிக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவரே, நீ என் வீட்டு வருவதற்கு நான் பார்த்துறேன், நீ ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. எவ்வளோ உன்னிப்பாக, அது சாதாரணமாக எடுத்தவங்க எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, உன்னுடைய விசுவாசம் ஸ்பெஷல், உன்னுடைய எதிர்பார்ப்பு ஸ்பெஷல், உன்னுடைய காத்திருப்பு ஸ்பெஷல். அதை உன்னிப்பாய் கவனிக்கிறார். அவ்வளோ பேர் அவனை தொட்டாங்க, ஆனால் ஒரு ஸ்திரீ மாத்திரம், இவருடைய வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்கிறது, இவளை தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்ற விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட நிமிடத்தில் அவள் சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. அதனால் தாகம் ஆமாம் வரணும். உற்று பார்க்க இயேசுவை நோக்கி பார்க்க அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள், ஞான அறிவு புத்து வல்லமையெல்லாம் பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அவரை போல மாறணுன்ற ஆசை வந்துடும். ஹல்லேலூயா. அவரை பார்க்கணுன்னு ஆசை வந்துடும், அவரோடு பேசணும்னு ஆசை வந்துடும். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களை அறியாமலே அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. அப்போது சீசர்களாகி மாறணும்னா மிகுந்த கனிகளை கொடுக்கணும். கனிகள் கொடுக்கறது என்பதுன்னா தேவ அன்பை புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தணும். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது முதலாவது, அதுதான் நாங்கள் சொல்ல வந்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணும். ஃபர்ஸ்ட் முதல் இடம், முதல் சாய்ஸ், முதல் தேர்வு, முதல் மரியாதை இல்லை, முதல் விளைச்சலின் முதல் கனி எல்லாமே என்ன பண்ணோம், கடவுளை கனப்படுத்துகிறோம் இல்லையா? விளைச்சலை முதல்ல எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு கொடு, அது கனப்படுத்துறது. முதல் அவருக்கு எடுத்து வச்சு இது கொடுத்தது அவர் தான். அதனால் இது முதல் தேவனுக்காய் எடுத்து வைக்கிறது, இது முதல் தேவனை கனப்படுத்துவது. முதலிடம் தேவனுக்கு. அதிகாலை எழுந்து முதல் யாருக்கு அந்த அதிகாலை வேளையில் யார் இடத்துல போய் நம்ம யாருக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு என்னை உருவாக்கின தேவன். நேற்று படுத்தேன், இன்னைக்கு காலையில் ஏந்துக்கல நிறைய பேர். இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த நாள் சிறப்பாக அமையணும். முதலாவது பாதத்தில் அமர்ந்து அவரோட பிரசனத்தால் நிறைந்து அவர் ஆராதித்து துதித்து அவரோட வேதத்தை படித்து அந்த பிரசனத்தால் நிறைந்து ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதையே அன்னைக்கு ஃபுல்லாக அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய இன்னைக்கு நடக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டே அந்த நாள் ஆரம்பிக்கணும். ஹலோ இல்லையா? அதுதான் முதலாவது. நீங்கள் முதலாவது தான். இந்த முதலாவதுன்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது இல்லையா? முதலாவது சர்ச்சுக்கு போகிற ஆள் நானாக இருக்கணும் இல்லையா? முதலாவது ஆண்டவர் கொடுக்கறது நானாக இருக்கணும். முதலாவது மற்றவங்களை நேசிக்கிறது நானாக இருக்கணும் இல்லையா? முதலாவது என் தேவனை கனத்தைப்படுத்து நானாக. முதல் இடம், முதல் ஃபஸ்ட்டு, எல்லாத்திலும் முதல் அவர் தான் நிற்கணும் இல்லையா?
அப்போது முதலிடம் கொடுக்கறதுனா ஒரு விஷயம் நமக்கு மிக உயர்வான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு முதலிடம் கொடுக்க முடியும். தேவன் நமக்கு உயர்வாக தெரிஞ்சுதான் அதுக்கு முதலிடம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களாக நம்மில் அன்பு கூர்ந்தார் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய தேவன் நம்மை நேசித்திருக்கிறார் என்று அறிந்து இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கிறது. அப்புறம் அவருக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. பா, நீங்கள் எனக்கு முதலிடம் கொடுக்குறீங்களாப்பா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்னை முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை கனப்படுத்தி எனக்குன்னு இவ்வளோ காரியங்களை செய்யும் போது அதுக்கு தகுதி இல்லையே, நான் பாத்திரணும் இல்லையே, நீங்கள் இவ்வளோ என்னை கனப்படுத்தும் போது அப்போது அந்த அன்பு எனக்கு விளங்கும் பொழுது நான் முதலிடத்தை என் தேவனுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினா தேவனுடைய ஆளுக்கு கீழாய், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழாய், அவருடைய அன்புக்கு கீழாய் வருவது இல்லையா? நம்மை ஆண்டவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி. வாசிக்கலாமா? கொலைசேர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தலுமாய் இருக்கிற. நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? குமாரனுடைய ராஜ்யத்தில். குமாரனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். நம்ம அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அன்பின் ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம்ல, நம்மளால் அந்த அன்பின் ராஜ்யத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியுது, மனிதர்களை நேசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பின் ராஜ்யத்தில் 2 இருக்குது. என்னென்னா, ஒன்று கடவுளை அதிகமாக அன்பு கூற முடிகிறது, மனுஷனையும் அன்பு கூற முடிகிறது. ஹல்லேலூயா. 2 அங்கே நடக்குது. அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த அன்பின் ராஜ்யத்தில் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோம், கடவுளை கனப்படுத்துக்கிறோம். ஏன்னா அவர் அன்பு புரிஞ்சிருச்சு, அவர் முக்கியத்துவம் கொடுக்குறோம், முதலிடம் அவருக்கு கொடுக்குறோம். அதே அந்த அன்பின் ராஜ்யத்தில் மனிதர்களை நாம் நேசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 48. சில காரியங்களை திரும்ப வாசிக்கிறோம். வாசிக்கும்போது தான் சில காரியங்கள் அதுலேருந்து இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம அடிக்கடி நிறைய காரியங்களை மறந்தே போகிறோம். அதெல்லாம் சபையை வச்சு, ஒரு போதகரை வச்சு ஆண்டவர் இதெல்லாம் வழிமுறைகளை வைத்திருக்கிறார். திரும்ப போதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, திரும்ப சொல்லப்படும். நம்ம மறந்து போகிறோம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம பல விஷயங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அந்த உலகத்தில் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த வேத வசனங்களை மறந்து போகக்கூடிய சூழலுங்கள் இருக்கிறபடினாலே திரும்ப சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது சமீபத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதி மறுபடியும் வாசிப்போம். பரிசேயர் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமையினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தார், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ஒரு காரியத்தை சொல்றேன். அதற்கு அவன் போதகரை சொல்லும்
சொல்லும் என்றான். போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டும். 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவளுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டான். இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அன்பா இருப்பான், அவர்களில் எவன் அவனிடத்தில் அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்தால், என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்கள் பரிமள தைலத்தால் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. வாசிங்க. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே வாசித்து இருக்கிறோம், நீங்களும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு பரிசேயன், வேத சட்டத்திட்டங்களை நடக்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறான். அவர் விருந்துக்கு வராரு. அப்படி வந்து வீட்டில் இருக்கும்போது இயேசு இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறார், அந்த இயேசுவை பார்க்க வருகிறார். வரும்பொழுதே விலை மதிக்கக்கூடிய ஒரு பரிமள தைலம், ரொம்ப காஸ்ட்லி சென்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறா, இயேசு பின்னாக நின்று பாதத்தில் என்ன பண்ணுறா, நின்று அழுகிறான். ஆமாம், அங்கே வந்து அழுது என்ன பண்ணுறா, அந்த கண்ணீர் வந்து அந்த கால்களிலே வந்து கண்ணீர் துளிகளாய் வந்து கொட்டுது. அந்த தண்ணீரை என்ன பண்ணுறான், கண்ணீரை தன்னுடைய தலைமயிரை வச்சு தொடச்சிட்டு அந்த பரிமள தைலத்தை உடைச்சி அவளுக்கு மேலே பூசிட்டு அந்த பாதங்களை பிடிச்சி முத்தம் கொடு. இந்த ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குது. இதை பார்க்கும்போது பரிசேயனுக்கு இவர் பெரிய போதகரை நினச்சிட்டு வந்தோம், பெரிய பரிசுத்தவான நினச்சேன். மோசமான ஆள் வந்து இவளை தொடுறா, இவ வந்து கும்முண்டு இருக்காரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையில் ஒரு தீர்க்கதரிசி தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்படி நினைத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறா, அவனுக்கு ஒரு கதையை சொல்கிறான். அப்பா, ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லணும். 2 பேர் ஒருத்தங்கிட்ட கடன்பட்டு இருந்தாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு. 2 பேருக்கும் காசு கொடுக்க முடியல திருப்பி. அப்போது என்ன பண்ணுறான், அவங்கள மன்னிச்சு விட்டுறான். போங்க 2 பேரும் கொடுக்க கிடைக்கிட்ட பரவாயில்ல, உன்னை மன்னிச்சிடன்ட்டான். இப்போ 2 பேரும் மன்னிச்சு விட்டுட்டான். கொஞ்சம் கடன்பட்டவன் நிறைய கடன்பட்டவன், அதுதான் அந்த பாயிண்ட்டு. அப்போ சொல்ல 2 பேரும் மன்னிச்சு விட்டுட்டான். அதிகமாக இந்த மன்னிச்சு விட்டான்ல, கடன் கொடுத்தான்ல, அவனை யார் ரொம்ப அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட அவன் சொல்ல, அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது இல்லை, பெரிய கடன் வாங்கிட்டான்ல, அதை கொடுக்காதன்னு மன்னிச்சு விட்டுட்டான்ல, அவன் தான் அவன் மேலே அன்பாக இருப்பான். சின்ன அமௌண்ட்டு தானே, அது பரவாயில்ல, இதுனா பெரிய விஷயம் இல்லை, அதை மன்னிச்சு விட்டவனுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் பெரிய அமௌண்ட்டு வாங்கிட்டு கொடுக்கவே முடியாத தவிக்கும் போது பரவாயில்லப்பா நீ கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னும் பொழுது அவனை வந்து மன்னிச்சு விட்டவன அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவானா. அப்படி தான் ஆண்டவர் அது சொல்லிட்டு இந்த ஸ்திரீனிடமாய் நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணீரம் கொடுக்கல, எனக்கு கனம் பண்ணவில்லை. அவள் நம்ப நான் வந்தது முதல் தன் கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து தலைமுடினாலே துடைத்து பரிமள தைலத்தை பூசி என் பாதங்களை தொடர்ந்து முத்தம் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவளை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது.
இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாலே அப்படி. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். இந்த பகுதி எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இல்லையா? இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அதனால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அதிகமாக கடன்பட்டவன் மன்னிக்கப்பட்ட பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது அவன் அதிகமாக அன்பு கூர்ந்தாலே என்ன. இப்போ ஒரு கேள்வி கேட்குற, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அன்பு கூர்ந்தாரா இல்லது அன்பு கூர்ந்ததுனால அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? அன்பு கூர்ந்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டது. யாரெல்லாம் அன்பு கூர்ந்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க? நீங்களா? அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஓகே. இல்லை, மன்னிக்கப்பட்டதுனால தான் அவன் அன்பு கூர்ந்தான் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? இவன் நினைக்கிறேன். நீ நினைக்கிறியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆண்டவர் 2 கருத்து சொல்கிறத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, என்ன சொல்கிறார் அவர்? கடன்பட்டவங்க 2 பேர், ஒருத்தன் அதிகமாக கடன்பட்டான், ஒருத்தன் கம்மியாக கடன்பட்டான். 2 பேருக்கு மன்னிச்சிட்டாங்க. மன்னித்த போது அதிகமாக அன்பு கூர்ந்தவன் அதிகமாக மன்னிக்கப்பட்டதுனால அவன் அன்பு கூர்ந்தான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த கடனை மன்னிச்சு விட்டதுனால தான் அவன் மேலே அன்பு கூர்றான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். மன்னிச்சதுனால தான் அவன் அன்பு கூர்றான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, இவள் அதிகமாக அன்பு கூறுதாலே அதனால் இவளை நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. இது 2மே உண்மைதான். 2மே உண்மைதான். எங்கே மன்னிக்கும் குணாதிசயம் இருக்கிறதோ அங்கே அன்பு வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எங்கே அன்பு வருதோ அங்கே மன்னிக்கிற ஸ்தாபம் வந்துடும். ஹல்லேலூயா. 2மே பிரிக்க முடியாதது. அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு. நமக்கு ரொம்ப பிரியமானவங்க தப்பு செஞ்சா சரி போ, அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம். அவங்கள நேசிக்கிறதுனால அவங்க குற்றங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? இப்போ எங்கே நாம் யாரை மன்னிக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம மேலே அன்பு கூற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 2மே இப்படி போகுது, ட்ராக்கு கரெக்ட். ஒரே கேள்விக்கு 2 பதில் இங்கே 2 விதமாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமாக அன்பு கூர்ந்தாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். யார் கடவுளுடைய நம்மளுடைய பாவத்தை எவன் ஒருத்தன் உணர்றானோ, அது கடவுள் மன்னித்தாருன்னு எடுத்து எவன் ஒருத்தன் நம்புறானோ அவன் தான் கடவுளை அதிகமாக அன்பு கூற முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு முதல்ல பாவி என்றதை உணர்ந்து, நான் ஒரு மோசமான ஆள் என்றதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை நம்ம கடவுளை மன்னிச்சிட்டாருன்னு அதை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் மேலே அன்பு கூற ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன பிரச்சனைன்னா, நாம் ஒரு பாவின்னு ஒத்துக்கிறது இல்லை, பாவின்னு ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம தப்பை ஏற்றுக்கிறது இல்லை, நாம் கரெக்டாக தான் பண்ணோம், நான் கரெக்டு தான் என்ற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களால கடவுளை அன்பு கூற முடிவது இல்லை. ஹல்லேலூயா. தன் தவறுகளை உணரக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க தான் கடவுளுடைய மன்னிப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மன்னிப்பை புரிஞ்சாதான் தேவ சந்நிதிக்கு போக முடியுது. ஹலோ. கடவுளுடைய மன்னிப்பை உணராதவள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அதான் சொல்றாரு, நீ முதல்ல காணிக்கெல்லாம் வச்சுட்டு போய் அவங்ககிட்ட ஒப்புரவு வாக்கிட்டு வந்துட்டார். நீ கசப்போட போயிட்டு நீ இந்த காணிக்கெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுன்ட்டார். உன் காணிக்க முக்கியம் இல்லை, உங்களை அன்பு செலுத்தணும். யாரும் மேலே கசப்பாக இருக்கிற இப்போ அவங்கள ஒப்புரவு வாக்கிட்டு வந்துட்டார். அப்புறம் தான் உன் காணிக்கெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் அந்த மன்னிப்பை உணர்ந்தவர்கள் தான் தேவனை அதிகமாக நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, யார் மன்னிப்பை உணர முடியும்? தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடிய ஒரு அனுபவம் இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் தப்பு செய்யும் போது உடனே உணர்றீங்க? ஆமாம், தப்பு தான், தப்பாக பேசிட்டேன். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் அவசரப்பட்டு, அடுத்த நிமிடமே நமக்கு தெரியும், ஐயோ இந்த வார்த்தை நம்ம சொல்லியிருக்கக்கூடாது.
உடனே நம்ம அந்த உணரல, அவங்க தான் பிரச்சனத்துக்குள்ளே சீக்கிரம் போக முடியும். ஹல்லேலூயா. எப்போ உங்களுடைய தவறுகளை உணரக்கூடிய மனநிலையில் இருக்கிறீங்களோ அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நீங்கள் சீக்கிரமே என்ன பண்ணலாம், தெய்வ சந்நிதியிலே பிரவேசித்திடலாம். ஆனால் நீங்கள் நான் தான் பண்ணுறதான் கரெக்டு நிற்கிறீங்க பாருங்கள். அந்த தப்பை உணரக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிற பாருங்க, நீங்கள் தேவ பிரசனத்தை உணர முடியாது. ஹலோ, நம்ம தேவ பிரசனம், நம்ம அனுதினமும் சில தவறுகளை செய்கிறோம். தவறுகளை தெரிந்து செய்யலை, அவசரப்பட்டு சில வார்த்தைகளை பேசுகிறோம், அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துகிறோம். நமக்கு செஞ்ச பிறகு தான் சில தவறு தருது. இந்த தவறை உணரக்கூடிய மனநிலையில் நமக்கு இருந்தால் தான் தேவனை அன்பு கூற முடியும். அப்போ தான் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கலாம். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிட்டப்பா, ஆமாம் இது தப்பான வார்த்தை பேசியிருக்கக்கூடாது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க என்று நம்ம அந்த மன்னிப்பை பெறக்கூடிய, அந்த மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நம்ம உடனே டக்கு நம்ம தேவனோடு ஒப்புரவாக முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க, அவங்க மேலே ஒரு மனசில் இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா அவங்களோட ஒப்புரவாக முடியாதுல்ல. அதான் சொல்லிட்டாரு, நீ காணிக்கலாம் எடுத்து நீங்கள் வராத, அங்கே போய் முதல்ல யார் மேலே கசப்பாக இருக்கிறேன் அவங்கள்ட்ட போய் நான் பண்ணுறேன், கை குளிச்சு, ஐயா சார் இங்கே மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் நம்ம. ஆமாம், நான் அந்த காரியங்களை மறந்துட்டேன், நீங்கள் ஒப்புரவாங்குது. ஹல்லேலூயா. அது அன்பின் ராஜ்யங்க. ஹல்லேலூயா. நம்ம அன்பின் ராஜ்யம் என்பது என்ன? அங்கே பகைமை கிடையாது, கசப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, தீங்கு கிடையாது. அதாவது 10 கட்டளைக்குள்ள இதில் வருது. கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, இல்லையா, பிற பொருள் மேலே ஆசைப்படாத இருப்ப. இதெல்லாம் என்ன கிடக்குது? அந்த அன்பின் ராஜ்யத்தில் இதெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே கசப்பு கிடையாது. கசப்பு, தப்பு செஞ்சோன்னா உடனே அவங்க தப்பு செஞ்சாலும் அதை போய் ஐயா அதை மறந்துட்டேங்க, அதனால் என்கிட்ட பேசாமல் இருந்ததுங்க, நீங்கள் செஞ்ச தப்பு தான், அதெல்லாம் பெரிய விஷயம் நினைக்கல, மன்னிச்சிட்டேங்க, அது விட்டுடுங்க. நம்ம எப்போது ஃப்ரெண்டாக இருப்போம். இல்லை நான் தப்பு செஞ்சேன்னா, ஆமாம் இது நான் அன்றைக்கி சொன்னதுக்கு தப்பு, நான் செஞ்சது தவறு, மன்னிச்சிடுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இங்கே பகைமைக்கு கசப்புக்கு வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை நல்லா அடிச்சிருக்கலாம், நல்லா திட்டிருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம், போய் கை கொடுத்து பேசுங்க அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. உங்கள் மேலே எனக்கு கசப்பே இல்லை, நீங்கள் பரவாயில்ல தெரியாமல் திட்டிட்டீங்க, நான் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப, ஆமாம். அப்போ அது பாருங்களேன், அவன் அப்படி பண்ணனா இது தாங்க, ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தில் ஏறிடுது. ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தில் ஏன் தெரியுமா? நம்ம அடிச்சுட்டான், அவனுக்கு இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுன்னு என்னத்த தெரியுமா? இதுதான். நீ போய் அவனை அடிச்சுன்னு போய் அவனுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது, அவனுக்கு போய் அன்பு காட்டும் போது, அவன் இவரை போய் நம்ம அடிச்சிட்டோம்பா, அவ்வளோ நல்ல மனுஷனாகிறான், இவரை போய் அசிங்கமாக திட்டோமே, இவ்வளோ மதிக்கிறாரு நம்மளை, இவரை போய் கேவலமாக நினச்சிட்டோமே, இவரை நம்மளை கனப்படுத்துகிறாரு. அதுதாங்க ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுவதுன்னு தெரியுமா? ஹலோ, நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் புரியல. இந்த அடிச்சா இந்த கண்ணத்தை காட்டணுமானுங்க, இல்லை அதனோட உள்ளான அர்த்தம் என்னன்னா, அவனை அடிச்சிட்டான், நான் அவனை கனப்படுத்துக்கிறேன் இல்லையா? இன்னொரு வாட்டி என்னை என்ன பண்ண அடிக்கிறதுக்கு என்னை ஆயத்தமாக அவனை காட்டுறேன், அவனால் அடிக்கவும் முடியல, அவனால் என்னை தொடவும் முடியலன்னா அந்த அன்பு அவனை உடைக்குது. நான் அவனை கேவலமாக பேசினேன், என்னை உயர்வாக பார்க்குறான், நான் அவனுக்கு தீங்கு செஞ்சேன், அவனுக்கு நன்மை செய்தான் என்னும்போது ஜென்மத்துக்கும் உன் பக்கம் வரமாட்டான். ஹல்லேலூயா. உனக்கு ஜென்மத்துக்கு தீங்கு நினைச்சு பார்க்க மாட்டான். அதுதான் ஒரு கண்ணத்தில் இருந்தால் நான் சொல்ல, நம்மள அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஹலோ, நம்ம அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். யாரையும் நம்ம மட்டுப்படுத்தி பேசக்கூடாது, யாரையும் தரக்குறைவை எண்ணக்கூடாது, யாருக்கு விரோதமாக யாரும் நம்ம பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது கசப்பு இருக்குமானால உடனே ஒப்புரவாயிடுங்க. அந்த சிஸ்டர் பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க, அந்த சிஸ்டரு ஆமாம் செய்யாதன்னு அதான் செய்வாங்க, செய்யாதன்னு ஆமாம் அதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த குணம் தாங்க பிடிக்கிறது இல்லை. என்னை பார்த்தோன்னா முகத்தை தூக்கி வச்சுன்னு போயிடுவாங்க. அவங்ககிட்ட தான் போய் பேசணும். ஹல்லேலூயா.
சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, சாப்பாடு கம்மியாக இருக்குது, சும்மா சாப்பாடே கேட்டு. நான் சொல்லுவேன், முதல் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடு. யார் உனக்கு சாப்பாடு திரும்ப திரும்ப கேட்குறாங்களோ யாருக்கும் போடாது, அவங்களுக்கு முழுசாக போட்டுட்டு நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதை முதல் செய்ய இல்லையா? அப்படி தான் நம்ம பண்ணணும். அப்படி தான் யார் நம்ம பகைக்கிறாங்களோ முதல்ல அவங்களுக்கு அன்பு காட்டணும். அல்லேலூயா. நம்மளை தரக்குறைவத்தை நினச்சிட்டாங்களா, அவங்களுக்கு அவங்கள உயர்வு கனத்தை கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு நாள் அவன் தப்பாக நினைக்க மாட்டான். அல்லேலூயா. நம்மளை ஒருத்தர் கேவலமாக பேசுகிறேன்னா அவங்கள போய் என்ன பண்ண உயர்வாக பேசுங்க. அவர்கிட்ட இருக்க நல்ல குணாதிசயம் சொல்லி பாருங்களேன். அவனை ஏன்டா இவர் இப்படி நினச்சோம், நம்ம இவ்வளோ மதிக்கிறாரு, நம்ம இவரை போய் கேவலமாக நினச்சிட்டோமே. ஹலோ, இது அன்பின் ராஜ்யம். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு. நீ உன் சகோதரன் மேலே கசப்பு வச்சுக்கிட்டு நான் ஆண்டவரை தேடுறேன்னா ரொம்ப பக்தி, நீ காணிக்கெல்லாம் எடுத்துன்னு வரல, அதெல்லாம் இங்கே வச்சுட்டு முதல்ல அங்கே போ. இந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே போய் அவனோட ஒப்புரவாகிட்டவன். அவனை மன்னிக்க வேண்டியதாக மன்னிக்க வேண்டியதாக மன்னிச்சிடு, இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டியதாக மன்னிப்பு கேட்டுட்டு அதை பண்ணிவிட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அந்த அன்புக்குள்ளே வந்துட்டு அப்புறம் என்கிட்ட வா. ஹலோ, யார் மேலே நம்ம வாழ்க்கையில் கசப்பு இருக்கக்கூடாது. யார் மேலே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை அவமதிச்சிருக்கலாம், உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், உனக்கு அநியாயம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கலாம், நான் உங்களுக்கு விரோதமாக ஏதோ வேணால் செஞ்சுருக்கலாம், அவங்க மனசு நோக்கம்படியாக பேசியிருக்கலாம். நான் அதை அப்படியே பிக்சர் போட்டு பார்த்துன்னு இருக்காதீங்க. அவங்க மனசில் அந்த கசப்பு இருந்துகிட்டே இருக்குதா, ஆட சொல்ல முதலாவது அவங்கக்கிட்ட போ. என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போ. என்னை கனப்படுத்த என்னை ஆராதிக்க வர்றதுக்கு முன்னாடி முதல் உன் மனசில் அந்த யார் மேலே கசப்பு இருந்துகிட்டே இருக்குதோ அவங்கக்கிட்ட போய் முதலாவது அவங்களோட ஒப்புரவாகுங்க, ஃப்ரெண்ட் ஆகிடுங்க, ஒன்றாயிடுங்க. அவங்களுக்கு நல் வாழ்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு அன்பு காட்டுங்க. நாம் எல்லாரும் அன்பின். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அன்பின் ராஜ்யம். உங்கள் வீட்டில் அன்பின் ராஜ்யம் இருக்கா? நீங்கள் முதலாவது தேவனுக்கு கனம் கொடுக்கறது அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும்? சண்டை இருக்குமோ? பொறாமை இருக்குமோ? ஒருத்தர் அடிச்சுப்பீங்களோ? திட்டுப்பீங்களோ? ஒரு நேசிப்போம். அல்லேலூயா. ஒரு அந்த குடும்பத்தில் அந்த ஒரு நேசம் இருக்குது போல. பிள்ளைகள் தகப்பன் மீது அன்பு கூறுவதும், தகப்பனை பிள்ளைக்கு அன்பு கூறுவதும், தகப்பன் பிள்ளைகளை அன்பு கூறுவதும், மனைவி கணவன் மேல் அன்பு கூறுவதும், எல்லாரும் ஒருத்தரை நேசிக்கிற ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பம் இப்படி இருக்கும். அதுதான் அன்பின் ராஜ்யம். ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தில் நீங்கள் இடம் கொள்ளுங்கன்றார். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் அன்பின் ராஜ்யத்தில் தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம் வருது இல்லையா? ஒரு டாக்டர் குடும்பத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன உறவுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். உறவில் கணவன் மணியாக இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் அண்ணனும் ஒரு தங்கச்சியும். நான் இந்த மாதிரி நிறைய பேர் ஏன்னா அன்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டேன். நான் என்னை தாய் எனக்கு அன்பு காட்டுறதுன்னு கிடையாது. என்னை பெற்றதே கடைசி காலத்தில் பெற்றதுனால என் மேலே தாய்க்கு என் மேலே அன்பு கிடையாது. அவங்க அன்பு நான் ருசித்தது இல்லை. அதில் அன்புன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அக்காங்க தான் எனக்கு கொஞ்சம் வளர்த்தாங்க. இப்போ இல்லை அன்பாக யாருன்னா கொஞ்சம் பேசிட்டேன்னா அப்படி ஸ்டக் ஆகி நின்றுவேன். சில பாஸ்டர்லாம் பார்த்து என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகலாம். அவங்கள பார்த்து திகைச்சு போயிருக்கிறாங்க, எவ்வளோ அன்புள்ள இருக்கிறாங்கன்ட்டு. அவங்கள எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய அன்பை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி அன்பான மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே. அங்கே ஒரு விதமான ஒரு ப்ரெசன்ஸை உணர முடியுது. அப்போது அந்த கணவன் மனைவி நான் நினச்சிருந்தேன். தெரியாத ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயமா அங்கே போயிருந்தேன். அவங்களுடைய அன்னுரிமையாக பழகிறத பார்க்கும்போது நான் நினச்சி இவங்க ஒரு கணவன் மனைவியாக இருப்பாங்களோ. அப்புறம் பார்த்தா அவங்க ஒரு அண்ணனும் தங்கச்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரு குடும்பம்! அவங்க அண்ணனுக்காக இவங்க பண்ணுறதும், தங்கச்சிக்காக இவங்க பண்ணுறதும். அப்படி இருக்கும்போது அவங்க கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? இன்னும் சூப்பராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க அன்பின் ராஜ்யம். ஹல்லேலூயா.
அங்கே சண்டை இல்லை, பொறாமை இல்லை, தீங்கு இல்லை, இல்லையா? அது சொல்ல நான் இன்னும் தொடர்ந்து இது படிக்க போகிறேன். தன்னுடைய, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக எல்லாவற்றையும் இழந்தாராம். எல்லாவற்றையும், அதாவது இந்த மனவாட்டியை தகுதி உள்ளவளா நிறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தான் இந்த மனவாட்டியை உருவாக்குனாராம். ஹலோ, அது பவுல் அருமை எழுதுறாரு. இந்த தனக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற்றுவதற்காக இந்த சபையை தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தாராம். அப்படின்னா தகுதியே இல்லாத இந்த மனவாட்டிக்கு தன்னை முற்றிலுமாய் இழந்து அதை தகுதி உள்ளவாய் மாற்றினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறது தான் அன்பு. அதுதான் உண்மையான அன்பு என்பது என்ன? தன்னை இழக்கவும் தயாரா இருக்கிறது அன்பு. ஹல்லேலூயா. நமக்கு பிடித்தவர்களுக்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறதுல, அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் நமக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு வராங்க, நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆண்டவர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு ஏழை விதவி ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. சீசர்களை பார்த்துக்க போற இந்த ஏழை விதவி அதிகமாக கொடுத்தாங்க. நான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அங்கே நிறைய பேர் கொடுத்தாங்க. பெரிய பெரிய பணக்காரர் வந்தாங்க. நிறைய பெரிய பெரிய கட்டுக்கட்டாக பணம் போட்டிருக்கலாம், வெள்ளி காசு போட்டிருக்கலாம், தங்க காசு போட்டிருக்கலாம், இல்லையா? காரில் இறங்கிருக்கலாம், நிறைய காணிக்கை கொடுத்துருக்கலாம். அந்த ஏழை ஒரு விதவி ஒரு 2 காசை போடுக்கிறார். ஆண்டு சொல்ல, இவன் தான் அதிகமாக போட்டான்னா. இது ஒன்றும் புரியல சீசர்களுக்கு. இப்போ அவங்க பெரிய பெரிய பணக்காரர் எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த அம்மா ஒரு 2 பைசா போட்டுது, இதை போய் நீங்கள் இவங்க தான் நிறைய கொடுத்தாங்க, இது எப்படி கணக்கு வரும்? அவளுடைய பர்சன்டேஜ், ஹல்லேலூயா, அவளுக்குள் இருக்கிறத 100% கொடுத்தாள், அதான் கணக்கு. ஹல்லேலூயா. பணக்காரர்கள் வந்தாங்க, அவங்க 100% கடவுளுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, கொஞ்சம் தான். ஆனால் இவளோ தனக்கு உண்டான எல்லாம் அவ்வளோதான் இருக்குது, அந்த கொஞ்சத்தையும் எடுத்து முழுவதமாய் கடவுளுக்கு கொடுத்துட்டான். அப்போது கடவுளை அவள் நேசித்தபடினால தான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கடவுளுக்காக கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ என்னை நேசிக்கிற ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறாரு, இயேசு அதை கவனிக்கிறாரு. இயேசு அதை உன்னிப்பாய் கவனிக்கிறார், அதை மெச்சிக்கொள்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு நிறைய காரியங்களை நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரை மென்ஷன் பண்ணி முக்கியப்படுத்தி காட்டுறார். பார்த்தியா இவங்க விசுவாசத்தை, பார்த்தியா இவளை காணிக்க, பார்த்தா இவங்க எப்படி கொடுக்குறாங்க, இல்லையா? ரொம்ப அந்த மாதிரி நிறைய இடத்துல ஒவ்வொரு ஆளை பிடிச்சிட்டு அதை பற்றி பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அதை விபச்சார சரியை பிடிச்ச இவனை பற்றியா, நான் வீட்டுக்கு வந்தேன்னு தண்ணி கொடுத்தியா, இங்கே கவனி. அவன் காலை கண்ணீரால் நினைத்து, அந்த தலை மயிர்ன்றது பெண்களுடைய ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொருள். அந்த தலைமயிரில் அந்த காலை தொடச்சி விலை காஸ்ட்லியான அந்த செண்டை தடவி பாதங்களுக்கு முத்தம் கொடுத்தாள். ரொம்ப முக்கியம். கைக்கு முத்தம் கொடுக்கல, கன்னத்தில் முத்தம் கொடுக்கல, கன்னத்தில் முத்தம் கொடுக்கல, கைக்கு முத்தம் கொடுக்கல, அவர் எந்த பகுதியிலும் முத்தம் கொடுக்கல, அப்படியே பாதங்களுக்கு முத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? உன் காலின் கீழே கீழே இருக்க நான் தகுதி இல்லாண்டவர், அப்படி ஒரு மோசமான ஒரு பாவை. அங்கே நின்று அழுகிற, அங்கே நின்னோன்னா அவர் கண்ணு தாரத்தாரியாக கண்ணில் தண்ணி கொட்டது. அங்கே பாருங்க, அப்படியே அந்த கால் மேலே அந்த தண்ணி அப்படியே அவர் பாதங்களில் பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல பெண்கள் எந்த பெண்களும் அந்த விபச்சாரம் செய்ய விரும்பி ஏற்றுக்கிற ஒரு தொழில் கிடையாது. அது அநேகரால் சிலர் உட்படுத்தப்படுறாங்க, சூழ்நிலை அவங்களை அப்படி தள்ளி விடுறது. சில ஏழ்மையினால், சில வஞ்சகர்னால, சில தாய் தகப்பனால் கூட இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியங்களுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க, இல்லையா?
அவளுக்கும் மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு புருஷன், எனக்கு ஒரு பிள்ளைங்க, எனக்கு ஒரு சந்தோஷமான குடும்பம் அப்படி பார்க்குறாங்களா, எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும். இப்போ யோசித்து பாருங்களேன். அவளை விபச்சார ஸ்திரீ எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க. பணத்துக்காக தன் சரீரத்தை விற்கக்கூடிய ஒரு நிலை. அவளுக்கு இந்த ரோட்டில் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக போகும்போது அது ஒரு ஏக்கம் இருந்திருக்காது. ஐயோ, நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, நமக்கு ஒரு குடும்பம் இல்லையே, அது ஒரு கேவலமான நம்ம ஒரு வேலை செய்கிறோமே, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த உள்ளம் எவ்வளோ உடைந்திருக்கும். இயேசு அவள் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக நினைச்சிடும். ஹல்லேலூயா. அவளுடைய கண்ணீரின் வலியை உணர்ந்தவராய் அவளை தொடுவதற்கு அனுமதிக்கிறார். நான் சொல்கிறேன், அவள் அன்பு கூர்ந்ததுனாலே மன்னிக்கப்பட்டாள் என்ற தோரணையில் இருக்கு. அவர் ஏற்கனவே மன்னிச்சதுனால தான் தன்னை தொடுவதற்கு அனுமதித்தார். ஹல்லேலூயா. அவர் முன்னாடியே மன்னிச்சிட்டாரு, அதனால தான் அவரை தொடுறதுக்கு அனுமதிக்கிறார். தொட்டு அவளை தலைமயிரில் துடைப்பதற்கும் அந்த பரிமளத்தை பூசுவதற்கும் முன்னாடியே அவர் மன்னிச்சிட்டார். அதாவது தான் தொட அனுமதிச்சார். இப்போது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாரையும் அவர் ஸ்கேன் பண்ணி, இவங்களுக்கு என்ன, ஏன் இந்த பிரச்சனைக்கு ஆளானாங்க, ஏன் இந்த பாவத்தை செஞ்சாங்க, இதுக்கு யாருக்கெல்லாம் காரணம் அவருக்கு தெரியும். அதை விட்டு வெளியே வர முடியல. நிறைய பேர் இந்த பாவத்தின் பிடியில் மாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியே வர முடியல. இப்போ அவங்க வெளியே வராங்கன்னு வச்சுக்க, விபச்சாரம் ஒரு தொழிலை விட்டுட்டு வந்தாங்க, இவங்களை யார் கல்யாணம் பண்ணுன்னு குடும்பம் நடத்துவாங்க. இதுதான் பிழைப்பு. இதை விட்டு வெளியே இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு பாவ கட்டில மாட்டிக்கிட்டு ஒரு பெண்ணாக அவமானத்தை சுமந்துட்டு அந்த வேதனையை நினைச்சு போய் அவர் பாதத்தில் போய் அவர் கண்ணீராக வடிக்கிறார். அவர் கண்ணீர் தாரத்தாரையும் வடித்து அவளுக்கு தெரியுது, இந்த இயேசு எனக்கு வாழ்வு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த கண்ணீரை நான் எங்கே விட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. இந்த பரிமளத்தை தைலத்தை நான் எங்கே பூசினாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. நான் தேவாதி தேவன் இந்த இயேசுடைய பாதத்தில் ஊத்துறேன். அவர் சரீரத்துக்கு அவர் சொல்கிறாரு, இவள் செய்தது என் அடக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க. முன்கூட்டியே அடக்கம் பண்ணுவதற்கு என் உடம்புல பூசுவாங்களே, அதை முன்கூட்டியே செஞ்சுட்டாப்பா. அவருடைய ஏற்றுக்கொண்டாள், அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டாள் ஆண்டவர். அப்போது எல்லாரும் கனப்படுத்துகிற, எல்லாரும் உயர்வாக நினைக்கிற அந்த இயேசு தன்னை தொடுவதற்கு அனுமதித்தார். அதை அனுமதிக்கும் போது இல்லையா, அநேகர் அவர் சரீரத்தை தொட்டாங்க. அவங்க சந்தோஷமாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு வேதனை. ஆனால் இவள் இயேசுவை தொட்டாள், இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஹல்லேலூயா. உன்னை அநேகர் தொடலாம், அவங்க சந்தோஷமாயிட்டு போகலாம். ஆனால் இந்த இயேசுவை இந்த பாவ சரீரத்தோடு அவளை தொடும் பொழுது அவள் பரிசுத்தமானாள், அவள் துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு, அவள் வாழ்க்கை புதுசாயிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, கடவுளுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு. நமக்கு தெரியல, நம்மளை ஒருத்தர் தப்பாக டக்குன்னு எடை போட்டு போயின்னு இருக்கிறோம். அவங்க ஏன் இந்த பிரச்சனைகள் ஆளானாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சு அவங்களுடைய அழுகை அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவளை மன்னித்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அவன் திரும்ப பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசு தன்னை தொடுவதற்கு அனுமதித்த இந்த பாவியாக ஸ்திரீ இயேசுடைய பாதத்தில் தன் கண்ணீரை விட்டு துடைத்து பரிமளத்தை பூசி அவள் கண்ணீரை தன்னுடைய பாரத்தெல்லாம் ஒரு பாதத்தில் இறக்கி வச்சுட்டு இப்படிப்பட்ட செயலை செய்து இயேசு அந்த கண்ணீரை ஏற்றுக்கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல பிறகு அவளுக்குள்ளே இருந்த அந்த பாரம், அந்த வலி, அந்த ஒரு துக்கம் அந்த நிமிஷமே அவளை விட்டு காணாமல் போயிடுச்சு. நிமிஷமே
அன்பு சகல பாவங்களையும் மூடும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு அவருடைய பாவங்கள் எல்லாம் மூடி மன்னித்து அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது நான் நினைக்கிறேன் புது மனுஷியாக. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு ஒரு விபச்சார ஸ்திரியை கொஞ்ச நேரத்தில் ஆளை மாற்றி புது மனுஷாக்கி ஒரு வைராக்கியம் உள்ளவளாக இனி நான் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன். இனி நான் அந்த இயேசுடைய வார்த்தையின்படி வாழப் போகிறேன். இனி நான் இயேசுவுக்காய் வாழப் போகிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவள் கர்த்தருக்காய் வாழ்ந்திருப்பாள். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்திருப்பார். கர்த்தருக்காக அநேகர் ஆத்துமக்களை ஆதாயம் செய்திருப்பார். அல்லேலூயா. அதுதாங்க மாற்றம். அதுதான் மாற்றம். அதுதான் மன்னிப்பு ஒரு மனிதனை அப்படியே மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோன்னா குற்றங்களை எடுத்து சொன்னால் அவங்க திருந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க யாரும் திருந்ததே இல்லை. யாருமே நீ தப்பு பண்ணல, இதே பண்ணிருப்ப, நீ எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்கிறது. அவங்க திருப்பி அந்த தப்பு பண்ணுவாங்க, திருப்பி தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை மன்னித்து என்ன அது அன்பாய் அவங்களுக்கு புரிய வைக்கும்போது, தப்பு பண்ணியும் அதை நேசிக்கும் பொழுது அவங்க அந்த தப்பு பண்ண மறுபடியும் வரும்போது நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ அவங்களால தப்பு பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய அன்பு அவங்கள தப்பு பண்ணாத மாதிரி மாற்றுறது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணும்பொழுது நம்ம அவங்கள நேசித்தல்ல, அந்த நேசம் ஐயோ நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அப்போ நம்ம பண்ணக்கூடாது இல்லையா. இயேசுவின் அன்பு அவள் மிகப்பெரிய பாவியாக இருக்கும்போது அவள் வந்து தொட்டு அவளை கழுவி அந்த பரிமளத்தை பூசி அவள் பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் சொல்ல, நான் அவனை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உன் தூசிக்கு கூட நான் தகுதி இல்லை, உன் பாதத்துக்கு கூட நான் தகுதி இல்லை. அவ்வளோ ஒரு கேவலமான ஆள், அவ்வளோ மோசமான ஒரு பெண்மணியாக இருக்கிறேன். சமுதாயத்தில் நான் வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நான் என்னை பார்த்து எல்லாரும் கேவலமாக பேச கொடுக்குற ஒரு மிகவும் ஒரு கேவலமான ஒரு பாத்திரம் பெண்மணியாக இருக்கிறேன்னு சொல்லு. என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே, என்ன உங்களை தொடுவதற்கு அனுமதிச்சிங்களே, எங்கள் கண்ணீரை உங்களுடைய பாதத்தில் ஊற்றுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்களே சொல்லி அவன் என்ன பண்ணுற, பாதத்தில் அழுது கண்ணீர் விட 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 இயேசு சொல்லியிருப்பார், நான் உன் கண்ணீரை கண்டேன். போதும் மகளே, போதும், மொத்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் நேசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சியோட, பெரிய சமாதானத்தோட, ஒரு புது மனுஷியா, ஹலோ, புது மனுஷி அங்கேருந்து கடந்து போயிருப்பாள். புது மனுஷியா அன்பு பாருங்க, தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கும் போது அவன் புது மனிதனாய் பிறக்கிறான். அல்லேலூயா. தவறு செய்யும் போது அதை புரிந்து உணர்ந்து அதை நம்ம மன்னிக்கும் பொழுது அவங்க புது மனுஷனா மாறுறாங்க. யார் மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்க. அல்லேலூயா. நீங்கள் அவங்கள பழைய மனுஷனா வச்சிருக்க போறீங்களா, புது மனுஷனா மாற்ற போறீங்களா? ஹலோ, உனக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்கள அவங்கள மாற்றி விடும் சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. அவங்கள புது மனுஷனாக மாற்ற முடியும். அதுதான் உங்களுடைய அன்பு. இந்த அன்பின் நிமித்தம் அவங்கள நேசித்து அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க புது மனிதர்களாக மாறுகிறாங்க. இந்த விபச்சார ஸ்திரியை ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, உன் பாவங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கையில் அந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா. இப்போ நிறைய ஆண்கள் அவர் பழைய பார்வையோடு பார்த்துருப்பாங்க, அவர்கிட்ட வந்திருப்பாங்க. அவள் எப்படி வந்திருப்பா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சிட்டார் இல்லையா, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், என் பாவ வாழ்க்கையை விட்டு நான் மனம் திரும்பிட்டேன், என் இயேசு என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், இப்போ நான் புது வாழ்க்கையை திறங்குறேன்,
நீங்களும் திருந்திடுங்க, நீங்களும் இந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவளை சின்னாப்பண்ணமாக்கிய அநேக ஆண்களை அவள் மனம் திரும்ப செய்து இருப்பாள்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவளை மோசமாக நடத்தின அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அநேக ஆண்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியலா இந்த விபச்சார ஸ்திரீ மாறி இருப்பான்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு உணர்ந்தவளாய், அன்பினால் நிறைந்தவளாய் இங்கேருந்து பிரிந்து போகிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பு அவள் யாரெல்லாம் சந்திக்கிறாளோ அவங்களெல்லாம் மாற்றிருக்கு எல்லாரையும். ஆமாம், நான் சொல்கிறேன், அன்பு தாங்க மாபெரும் சக்தி இல்லையா? இந்த கெட்டுப்போன மனிதனை மாற்றுவதற்கு அவருக்கு 1000 சக்தி இருந்தது, வல்லம் இருந்ததா இல்லையா? வார்த்தையில் பவர் இருந்ததா இல்லையா? இந்த மனிதனை ஒரு வார்த்தை சொல்லி மாற்றிருக்கலாம் இல்லையா? மாற்றலை. அவர் பவரை வச்சு இந்த மனிதனை மறுபடியும் நம்ம மறுசீரமைப்பு பண்ண முடியல, அந்த மனுக்குலத்தை மாற்ற முடியல. அதை மறுசீரமைக்க என்ன பண்ணினார்? தன்னையே பலியாகி கொடுத்து தம்மை அன்பு கூர்ந்து, நான் உங்களை நேசிக்கிறப்பான் என்பதை, மனுக்குலமே உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை இந்த கல்வாரியிலே நான் உங்களுக்காய் ரத்தம் சிந்தின காட்டுகிறேன்னு சொல்லி தம்முடைய முழு அன்பை வெளிப்படுத்தின பிறகுதான் இந்த மனுக்குலம் எப்போது அந்த கல்வாரி சிலுவையை பார்த்ததோ, எப்போ அந்த அன்பு புரிய ஆரம்பிச்சதோ, அன்னைக்கு தான் அந்த மனுக்குலம் மாற ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் அநேக பாவிகள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக மோசமான கொடூரமான மனிதர்களை மாற்றப்பட்டாங்க, கொடூரமான மனிதர்களாய் மாற்றப்பட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லணும், முடிச்சிட நேரம் இல்லை. ஒரு வாலிப மகள் கடவுளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி நினைவு போட்டுக்கிறார் ஆண்டவர். அந்த ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகளில் இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லக்கூடாது. ஒரு வாலிப மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டவரை பற்றி சொல்கிற வேலை எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பல முறை கண்டிச்சாங்க, பல முறை எச்சரித்தாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே சொல்லக்கூடாது, உங்களை ஜெயிலில் போடும், அதில் போடுவாங்க, இப்படிலாம் பல முறை போட்டிருந்தால் கூட விடுதலை மறுபடியும் இதை செஞ்சிட்ருப்பாங்க. பார்த்தாங்க இவளை என்ன பண்ணுன்னா ஒரு பயங்கரமான கடுங்காவல் ஜெயிலில் போட்டுன்னு சொல்லி பயங்கரமான கொலைக்காரர்கள், பயங்கரமான மோசமான ஒரு ரவுடிகள், சமுதாயத்தில் ரொம்ப கொடூரமான பாவத்தை செய்த மனிதர்களெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு செல்லில் போடுவாங்க. அவங்களாம் இந்த ஒரு தீவுகளில் இருக்கிறோம், அங்கே வெளியே தப்பித்து வர முடியாத இடத்துல போய் அவங்கள போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் தூக்கிட்டு போய் இந்த பெண்ணை போட்டுட்டாங்க, வாலிப மகளை. அதில் ஜெயிலுக்குள்ளே எப்படின்னா ஒரு அறைக்குள்ளே ஒரு சிலராக இருப்பாங்க பாருங்கள். அதுலேயே கழிவு போகணும், அதுலேயே யூரின் போகணும், அதுலேயே லெட்டின் போகணும். இந்த ஆண்கள் மத்தியில் ஒரு வாலிப மகளை விட்டா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கற்பனைக்கு எட்டுதா? அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அங்கேயே எல்லாம் பண்ணணும், எல்லாரும் பண்ணிக்கணும், சுத்தம் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஜெயிலில் ஒரு பல கொடூரமான மனிதர்கள் மத்திய இந்த வாலிப மகளை விட்டா இவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் போனால் என்ன பண்ணா, அந்த ஜெயிலர்கிட்ட போய், ஐயா இந்த ஜெயிலெல்லாம் ரொம்ப நாற்று அடிக்குது, எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஜெயிலெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர்கிட்ட இவ அனுமதி பெற்று ஒவ்வொரு அறையாய் போய் அவங்க இருக்கிற அந்த ரூமில் எல்லா கழிவுகளையும் இவளே சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் தினமும். யோசித்து பாருங்களேன், அன்பு, இயேசுவின் அன்பு, தண்ணியே இழந்த அன்பு அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அவள் போய் செய்ய ஆரம்பித்தா பாருங்கள். இந்த கொடூரமான மனிதர்கள் எல்லாம் இந்த பெண்ணை உற்று நோக்க ஆரம்பித்தாங்க. அவளுக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு இருந்தது. நம்ம அண்ணனும் தம்பியும் இல்லை, நம்மள மோசமான பாவிகள் எவ்வளோ அக்கறம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவளை நமக்கு சேவை பண்ணுறல, எதுவும் இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை செய்யலை. அப்போ இந்த மகளை கேட்க ஏன் எப்படிமா அதெல்லாம் செய்கிற நீ? நாங்களாம் மோசமான ஆட்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம், நீ ஏன் இங்கே உன்னை போட்டிருக்காங்க, நீ ஏன் இங்கே வந்த? எல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க, நான் ஆண்டவராகிய இயேசுனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு சொன்னேன், அது சொல்லக்கூடாதுன்னு இங்கே போட்டுட்டாங்க. அந்த அன்பு தான் உங்களுக்காக சேவை செய்ய வச்சுருக்கேன், உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வச்சுருக்கேன், உங்களுக்காக நான் எங்கள் சகோதரனை நினச்சி உங்களுக்கு எல்லாரும் நான் உதவி செய்து கொண்டிருக்கேன். அப்படியா? அப்போது அந்த இயேசு யார்?
எனக்கு சொல்லுங்கள். இப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பற்றி சொல்லி அந்த ஒவ்வொரு ஜெயில் அறையில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்களை வழி நடத்திட்டாலாம். ஒரு நாள் இந்த ஜெயிலை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம், இந்த கைதிகள்லாம் நல்லா இருக்காங்களா, இல்லை சண்டை போட்டுக்கிறாங்களா, இவங்களுக்கு அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்கல்ல, ஏன்னா அடிக்கடி வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க, அடிச்சுப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, பயங்கரமான ரவுடிங்க. அதனால் அடிக்கடி வந்து கரெக்டாக இருக்கிறாங்களா, எதனா பிரச்சனையாக பார்க்க வருவாங்களே. ஒரு கூட்டம் வருது அந்த தீவுக்கு. வரும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்குதான். பெரிய அவங்க நினச்சாங்களே, ஒரே பெரிய ஜெயிலில் சத்தம் கேட்குது, ஏதோ பிரச்சனை போலக்குது, ஏதோ நடந்துட்டு இருக்குது. கிட்ட வர வர கேட்டா அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்குறதா, அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்குதா. கிட்ட போக போக அவங்க எல்லாரும் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பெண் உண்மையான இயேசுவை அறிந்ததினாலே கொடூரமான பாவிகளை நீதிமான்களாய் மாற்ற முடியுமையானால், ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமனாலே இந்த உலகம் என்னாச்சு, எல்லாரும் பாவிகளை ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால இந்த உலகம் அநேகரை நீதிமான்களாய் மாற்றினது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்குள்ளும். 1 Corinthians 13 அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம், எல்லாத்தையும் தாங்கிக்கங்க, எல்லாத்தையும் கொடுக்கும். பாருங்கள், ஒரு வாலிப மகள் கொடூரமான மோசமான மனிதர்களை கிறிஸ்துக்குள் வழி நடத்த முடியுமையானால், அவர்களே காட்டுள்ள நல்ல மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்களே, நம்ம கூட இருக்கலாம், ரொம்ப நல்லவங்க தானே, ரொம்ப மோசமான ஆள் இல்லை, ரொம்ப கொடூரமான ஆளுங்களே ஒரு மாற்றிட்டேன்னா இவர்களை ஏன் நீங்கள் மாற்ற முடியாது? ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் என் சீசராக இருப்பீங்க. இயேசுவை பின்பற்றவர்களான சீசராக இருப்பீங்க. சீசராக இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்களுக்குள்ள இந்த அன்பு வெளிப்படும் இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன் தெரியுமா? நீ இப்போ ஒரு இடத்துல ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கலாம், அது ஒரு வழிமுறை. நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அது கட்டலை. ஆனால் உன்னை தினம் பார்க்குறாங்களே, அவங்க வீட்டாராக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், தெருவில் இருக்கிறான், இவங்கெல்லாம் உன் சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்க, உங்கள் வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. ஹலோ, இவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறது மாற்றுறது இல்லை, இவங்களுக்கு சுவிசேஷம் இல்லை, நம்முடைய குணாதிசயங்கள், அன்பு, நமக்குள்ளே இருக்கிற அன்பு உள்ளவர்களாக இருக்கும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் அந்த அன்பின் வடிவில் அவருக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நாம் அவங்கள நேசிக்கிறோம் என்பதை ஏதோ வகையில் நம்ம காட்டிகிட்டே இருப்போம். அது பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன்பா. ஏசு அதானே சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அவர் கல்வாரியில் வெளிப்படுத்தினார். இப்போ நம்ம காண்கிற மனிதர்கள் மத்தியிலே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்குள் அன்பு பிரவாகித்து ஓடுகிறது என்பதை நம்மை சார்ந்தவர்களுக்கு அந்த அன்பு அதன் வழியாக ஓடணும் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் அந்த பெண்மணி என்ன பண்ணா, அந்த ஜெயிலில் அன்பின் ஊற்று அந்த பிரவாகித்து ஓடும் பொழுது அதில் எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாருமே காலி ஆகிட்டாங்க, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அன்பினால தான் இந்த உலகத்தை மாற்றும்படியாக இந்த மாபெரும் சக்தியை தேவன் பயன்படுத்தினார். அதனால் நாமும் அன்பர்களாக இருப்போம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில்